மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டக்கூடாது என 4 நாள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த பிரச்சாரம் இன்று காலையிலே வில்லிகுண்டில் தொடங்கி 4 நாட்களுக்கு பிறகு மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் முடிய இருக்கிறது. இந்த 4 நாட்களில் தமிழ்நாட்டில் காவிரி பாய்கின்ற மாவட்டங்களுக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். கர்நாடகா ஏன் மேகதாது அணை காவிரியின் குறுக்கே கட்டக்கூடாது என பல காரணங்கள் இருக்கிறது. முக்கியமான காரணங்கள், தமிழ்நாடு பாலைவனமாக மாறும். குறிப்பாக நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்ற காவிரி டெல்டா பாலைவனமாக மாறும். காவிரி டெல்டாவிற்கு தண்ணீர் செல்லாது. அத்துணை தண்ணீரும் கர்நாடகாவிலே தேக்கி வைத்து கர்நாடகா விவசாயத்திற்கும் கர்நாடகா மக்கள் குடிநீருக்கும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். இரு மாநில பிரச்சனை ஏதோ நேற்று இன்று பிரச்சனை கிடையாது. 200 ஆண்டுகளாக இருக்கின்ற பிரச்சனை. இவ்வளவு ஆண்டு காலமாக பிரச்சனை வந்தாலும் ஒரு வகையான தீர்வு, இடைக்கால தீர்வுகள் வைத்துத்தான் நாம் காலத்தை கடந்து வருகின்றோம். ஆனால் திடீரென்று இன்று கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே நாங்கள் 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேகதாது அணையை கட்டுவோம். 70 டிஎம்சி என்றால் கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே இருக்கின்ற பெரிய அணை அந்த அணையாத்தான் இருக்கும். நினைத்து பாருங்கள். இன்று கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே இருக்கின்ற அணைகள், பெரிய அணை கிருஷ்ணராஜ சாகர் அணை, KRS அணை 50 டிஎம்சி கொள்ளளவு. ஆனால் அவர்கள் உத்தேச அணை மேகதாது அணை 70 டிஎம்சி கொள்ளளவு. கர்நாடகாவிலே KRS அணை, ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, சொர்ணாவதி, இது போன்ற அர்க்காவதி போன்ற அணைகள், ஒட்டுமொத்த அணைகளுடைய கொள்ளளவு 115 டிஎம்சி. நமக்கு இருக்கிறது ஒரு அணை, மேட்டூர் அணை. மேட்டூர் அணையுடைய கொள்ளளவு 93 டிஎம்சி. கர்நாடகாவில் மொத்தம் இன்னைக்கு 114 115 டிஎம்சி இருக்கு. இன்னைக்கு மேகதாது அணை கட்டினாங்கன்னா 185 டிஎம்சி ஆக உயரும். நமக்கு குடிக்கிறது தண்ணி கிடையாது. விவசாயத்தை மறந்துடுங்க, குடிக்கிறது தண்ணி கிடைக்காது. அதிக பாதிப்பு யாரு? தருமபுரி மாவட்டம். இங்க 30 ஆண்டு காலமாக போராடி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம். எவ்வளவு கொடுமை தெரியுமா? நம்ம ஊர் வழியா, நம்ம மாவட்டம் வழியா காவிரி போகுது. அந்த காவிரி தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்கு 30 வருஷம் போராட்டத்துக்கு பிறகுதான் இப்ப குடிக்க முடியுது. ஆனால் மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டிட்டானா அந்த குடிக்கிறது தண்ணி கூட நமக்கு கிடைக்காது. அதனால்தான் நான் சொல்றேன், கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. இது நம்ம பிரச்சனை, உங்கள் வீட்டு பிரச்சனை, உங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனை, உங்கள் பேர பிள்ளைகளுடைய பிரச்சனை, உங்களுடைய நம்முடைய வருங்கால சந்ததியினருடைய பிரச்சனை. இது பொது பிரச்சனை. இது அரசியல் பிரச்சனை மட்டுமில்ல, இது எல்லோரும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நீங்கள் ஒவ்வொருவரும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதனால்தான் நீங்கள் பொங்கி எழ வேண்டும். குரலை கொடுங்கள், சத்தம் போடுங்க, அழுத்தம் கொடுங்க. ஏன்னா கர்நாடகாவை இந்த டேமை கட்ட விடக்கூடாது.